Hello viewers, Namaskaram everyone. M Square Housing and Properties la irundhu உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ண போறேன் viewers. இப்போ நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது பல்லாவரம் டு டோஸ்ட் தாம்பரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரோடு எந்த அளவுக்கு பிஸியா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். காரணம் என்னன்னா இது வந்து கார்ப்பரேஷன் லிமிட், சிட்டி லிமிட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரோடு பயங்கர டெவலப் ஆயிடுச்சு. டோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு டிராஃபிக்ல தான் வந்து நம்ம டிராவல் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்துல நம்ம இருக்கோம். ஸோ சாதாரணமாக நீங்கள் ஒரு மடிப்பக்கம்ல ஸ்டார்ட் பண்ணி டோஸ்ட் நீங்கள் வண்டலூர் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 45 மினிட்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கும். அதுவும் வந்து ஒரு ஆஃபீஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு டிராஃபிக் ஹெவி க்ரௌட் இருக்கும். பட் இதுவே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க, காலியாக இருக்கும். காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா டே டு டேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப் ஆகிட்டே தான் இருக்காங்க. பப்ளிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள்ல இருந்து எல்லாமே அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஸோ அப்போ கார்பரேஷன் லிமிட்ல இருந்து உங்களுக்கு லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அப்போ இப்போ வண்டலூர் வரைக்கும் உங்களுக்கு சிஎம்டி லிமிட் அப்படின்னா யோசிச்சு பார்க்க முடியுதா? 40 மினிட்ஸ் ஆகுது உங்களுக்கு. எங்க மடிப்பக்கம்ல இருந்து வண்டலூர் போறதுக்கே 40 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா வண்டலூர்ல இருந்து டுவர்ட்ஸ் நம்ம வாலாஜாபாத் சைட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்ல போயிட முடியும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதுங்களா? கரெக்டா மடிப்பக்கம்ல இருந்து 55 கிலோமீட்டருங்க. கரெக்டா 55 கிலோமீட்டர்ல தான் நம்மளோட பிராண்ட் நியூ சைட் வந்து பண்ணியிருக்கோம், ஆன் ரோடு சைட்டு. அந்த சைட்டை பார்க்க தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற டெவலப்மெண்ட் என்ன, வளர்ச்சி என்ன, இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் நான் பல்லாவரத்துலயோ குரோம்பேட்லயோ இல்ல தாம்பரத்துலயோ ஒரு ஹாஃப் கிரவுண்ட் ஒரு கிரவுண்ட் லேண்ட் வாங்கணும்னு நினைச்சேன்னா என்னால ஒரு 11 லட்சத்துல இருந்து 15 லட்ச ரூபாய்க்குள்ள வாங்கிட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். காரணம் என்னன்னா இன்னைக்கு 5,000 above 6,000 7,000 அந்த ரேஞ்சில போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு கரெக்டான லொகேஷனும் கரெக்டான டைமும் கரெக்டான கம்பெனியும் நம்ம சூஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால கரெக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஏன் இந்த பர்டிகுலர் விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு முடிவை எடுக்கிறது இல்ல. சோ தப்பான ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப அதை சரி பண்றதுக்கு நிறைய கஷ்டப்படுறாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு பெருமாளோட ஆசீர்வாதத்துல ரொம்ப தெய்வீகமா சொல்ற விஷயத்த நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இருக்கு சார், நான் ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறேன், 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு 1 கோடி ரூபாய் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷுவர் ஷார்ட்டா சொல்றேன், கண்டிப்பா ஆகும். அந்த மாதிரி ஒரு சைட்டை தான் உங்களுக்கு காமிக்க போறேன். இப்போ ஏன் வந்து இந்த லொகேஷன் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா இதுவுமே ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்த ஒரு லொகேஷன் தான். இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய பெரிய பிளைஓவர் வந்துருச்சு, அதே மாதிரி நிறைய கடைகள் வந்துருச்சு, சிஎம்டி லிமிட் ஆயிடுச்சு, கார்பரேஷன் லிமிட் இன்னைக்கு வண்டலூர் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது உங்களுக்கு டோஸ்ட் செங்கல்பட்டு வரைக்கும் கார்பரேஷன் லிமிட் ஆக்க போறாங்க. அப்ப சிட்டியோட வளர்ச்சி அதிகமாக ஆக சிட்டில இருந்து அவுட்டர் தான் உங்களுக்கு இன்னும் பயங்கரமான growth ஆகும். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி வந்து சோ இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் பஸ் ஸ்டாப் ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு லொகேஷனா தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா தாம்பரத்துக்குலாம் வரவங்க எங்கேயாவது ஒரு ஊர்ல இருந்து வரோம், தாம்பரங்கிறது வந்து ஒரு ஊருன்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு தாம்பரம் ஊருன்னு நம்ம சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி இருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் வளர்ச்சி கிடையாதுங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து டுவர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கார்பரேஷன் லிமிட்ல இருந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தாம்பரம் பெருங்குளத்தூர் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பரேஷன் சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே கிடையாது. டிடிசிபி அப்ரூவ்டு, எம்எம்டி அப்ரூவ்டு, டிடிசிபி அப்ரூவ்டு அந்த லிமிட்டுக்குள்ள தான் இருந்தது. இப்ப கரண்டா தான் வந்து உங்களுக்கு கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள மாத்தினாங்க. அப்ப பாத்துக்கோங்க தாம்பரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு growth ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு தாம்பரத்துல இருந்து நீங்க எந்த லொகேஷனுக்கு வேணா நீங்க டிராவல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன் தான் தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வெல் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருங்குளத்தூர்ல பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா கம்பெனியும் இருக்கு. தாம்பரத்துல டெவலப் ஆனதுக்கு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இங்க இருக்கிற வந்து உங்களுக்கு நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது பெருங்குளத்தூர் லொகேஷன்ல 39 மினிட்ஸ்ல நம்ம போயிட முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 37 கிலோமீட்டர்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதாவது வந்து டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4:35க்கு நம்ம ரீச் ஆயிடுவோம். இப்போ கரண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு 3:56 இப்போ கரண்ட் டைம் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வண்டலூர் பிரிட்ஜுக்கு கீழே நிற்கிறோம். ஸோ ஏன் வந்து இந்த லொக்கேஷனை காமிச்சு நான் உங்களுக்கு வந்து வண்டலூர் பிரிட்ஜை காமிக்க போறேன் அப்படின்னா ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரூட் பாக்குறது ரொம்ப முக்கியம். நம்ம சைட்டுக்கு நீங்களே டைரக்டாவே வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்ம காமிக்கிறோம். ஸோ இந்த வண்டலூர் பிரிட்ஜ் மேல நீங்க ஏறிட்டு ஜஸ்ட் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் ஒரகுடம் ரோடு.
ஸோ இந்த ஒரகடம் ரோட்ல தான் நீங்க ரைட் எடுக்க வேண்டியிருக்கும். ஜஸ்ட் பாருங்க, நான் வண்டலூர் பிரிட்ஜ் ஏறி இருக்கேன். ஸோ இந்த வண்டலூர் பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கு, எந்த அளவுக்கு வசதி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இங்க சுத்தி நிறைய கம்பெனிஸ் வந்து லேஅவுட் போட்டுட்டு இருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் அபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதோட காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். சாதாரணமா வந்து நீங்க வந்து பாருங்க 5000 ரூபாய் சதுரடி. இன்னைக்கு ஒரு 2 BHK நீங்க வாங்கணும்னாலும் 5000 ரூபாய் சதுரடி. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாருங்க வாலாஜாபாத் ஒரகடம் உங்களுக்கு கிட்டத்தட்ட படப்பையிலாம் நீங்க 5000 ரூபாய் சதுரடி வித்துட்டு இருக்காங்க அப்படின்னா சென்னை சிட்டியில இருந்து அதிகபட்சம் நம்ம ஒரு 45 மினிட்ஸ் டிராவல் பண்ணி இந்த டிராபிக்ல வர்றதுக்கு. ஆக்சுவலா கிலோமீட்டர் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் நம்ம டிராவல் பண்ணி வர டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி லொகேஷனுக்கு இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கும்போது நம்ம ஒரு 6-வே ட்ராக்ல டிராவல் பண்ண போறோம். இப்போ நம்ம டிராவல் பண்ண போறது வந்து ஒரு 6-வே ட்ராக் இது. ஸோ இந்த சைடு ஒரு 3-வே ட்ராக்கும், ஆப்போசிட்ல இருக்கிறது ஒரு 3-வே ட்ராக்கும் இருக்கும். 6-வே ட்ராக்ல அதிகபட்சம் நம்ம ஒரகடமுக்கு டிராவல் பண்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள தான் ஆகும். 20 மினிட்ஸ் ஆகாது, 15 மினிட்ஸ்ல நம்ம ரீச் ஆயிட முடியும். காரணம் என்னன்னா இன்னைக்கு ரோடு அந்த அளவுக்கு கிளாரிட்டியோட இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த ரோடு வழியா தான் நீங்க நம்ம சைட்டுக்கு டிராவல் பண்ணணும். ஸோ இங்க இருந்து பாருங்க 39 மினிட்ஸ் உங்களுக்கு ஈஸியா நீங்க வந்து ரீச் ஆயிடுவீங்க. ஸோ அப்ப நம்மளோட டிராவல் பண்ற டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நிறைய பேர் எவ்வளோ லாங்ல இருந்துலாம் டிராவல் பண்ணி வந்து சென்னையில ஒர்க் பண்றீங்க. ஸோ அடுத்த சென்னையாவே மாற போறது தான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தோட வளர்ச்சி வந்து நம்ம 1-2 வளர்ச்சி கிடையாதுங்க. நீ காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் பல விதமான வளர்ச்சி உங்களுக்கு நான் சொல்லிட்டே போக முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் பரந்தூர் ஏர்போர்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ சிட்டி. இன்னைக்கு மெட்ரோ சிட்டி எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஃபுல்லா மெட்ரோ சிட்டி ஆகுது. அப்ப காஞ்சிபுரம் சிட்டி ஃபுல்லா மெட்ரோ ஆயிடுச்சு அப்படின்னா டுவர்ஸ்ட் வாலாஜாபாத், வாலாஜாபாத்ல இருந்து டுவர்ஸ்ட் செங்கல்பட்டு, செங்கல்பட்டுல இருந்து என்டையர் காஞ்சிபுரம் சிட்டியில இருந்து உங்களுக்கு டுவர்ஸ்ட் OMR, இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆயிட்டே இருக்கும். அப்ப பர்டிகுலர் லொகேஷன் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கட்டிட்டு இருக்காங்க. இந்த ஃபிளைஓவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதிகபட்சம் இன்னும் ஒரு 3 to 6 மந்த்துக்குள்ள இந்த ஃபிளைஓவர் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இந்த ஃபிளைஓவரை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம டிராவல் பண்றதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப பக்கத்திலே போயிட முடியும். ஸோ இப்போ நீங்க பாருங்க நம்ம சைட்டோட லொகேஷனு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 31 கிலோமீட்டர் தான் காட்டுது. இங்க இருந்து நம்ம சைட்டோட லொகேஷனு படப்பையில இருந்து 31 கிலோமீட்டர் தான் காமிக்குது. அப்ப உங்களுக்கு படப்பையில இருந்து 31 கிலோமீட்டர்னா அதிகபட்சம் நம்ம ஒரு 30 மினிட்ஸ்ல போயிட முடியும். 30 மினிட்ஸ்ல ஈஸியா நம்மளால ரீச் ஆயிட முடியும். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த லொகேஷன்லயே 30 மினிட்ஸ் தான் காமிக்குது. இதோ பாருங்க, நீங்களே பாருங்க, நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ளோல தான் சொன்னேன். பட் அந்த லொகேஷன்லயே 30 மினிட்ஸ் தான் உங்களுக்கு காமிக்குது. அப்ப நீங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு விஷயமும் ரொம்ப ட்ரூவா பண்றோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க படப்பையை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி இருக்கு, பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் 6-வே ட்ராக், இன்னும் கூடி சீக்கிரத்துல இதை 8-வே ட்ராக்காவும் மாத்துவாங்க. காரணம் என்ன, ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு தேவையான ஒரு இடத்தை நீங்க தேடிட்டு இருக்கீங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது உங்களுக்கான ஒரு பிளாட் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு பிளாட்டாவே அமையும். காரணம் என்ன அப்படின்னா அது ஆன் ரோடு மேல இருக்கு. ஸோ ஒரகடம்ல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனிஸ். அப்போலோ டயர்ஸ்ல இருந்து, ராயல் என்ஃபீல்டு கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்கு இது மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு. ஜான்சன் சான்சன், லிப்ட்ல இருந்து இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இதோட ஒன் மோர் பிரான்ச் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரத்துல தான் வந்து எல்லாமே தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த பிரான்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல கொண்டு வராங்க. ஏன் காஞ்சிபுரத்துல கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸோ காஞ்சிபுரத்துல தான் உங்களுக்கு செகண்ட் ஏர்போர்ட், சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட் கொண்டு வராங்க. அப்ப சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட் கொண்டு வரதுனால தான் உங்களுக்கு காஞ்சிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி ஒரகடம்ல வந்து இவ்வளவு கம்பெனிஸ் இங்க வந்தது காரணம் மேனுபேக்சரிங், கார் மேனுபேக்சரிங்ல இருந்து, டயர் மேனுபேக்சரிங்ல இருந்து இவ்வளவு பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இங்க உருவானதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாலாஜாபாத் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பூட் ஸ்டேஷன் இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல மட்டும்தான் உங்களுக்கு காரு, பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதர் ஸ்டேட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்ப என்னோட காரை வந்து நான் மத்த கண்ட்ரிக்கோ மத்த லொகேஷனுக்கோ நான் வந்து ட்ரெயின் மூலியமா டிரான்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்னா அது வாலாஜாபாத் மட்டும் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ட்ரெயின்ல டிரான்ஸ்போர்ட் பண்ற ஒரே வசதி இருக்கிற ஒரே லொகேஷன் எது அப்படின்னா வாலாஜாபாத் அப்படிங்கிற ஒரு லொகேஷன் மட்டும் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு லொகேஷன்.
இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வாலாஜாபாத்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஜங்ஷனா உருவாக போகுது. எப்படி நம்ம கத்திப்பாரால மிகப்பெரிய ஒரு ரவுண்டானா வந்ததோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ரவுண்டானா கொண்டு வர போறாங்க. ஸோ அந்த ரவுண்டானாலாம் வந்தது அப்படின்னா வாலாஜாபாத்தை வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் உங்களால பார்க்க முடியும். அப்ப வாலாஜாபாத்துக்கு நீங்க எவ்வளவு நேரத்துல டிராவல் பண்ணுவீங்க, உரகடம்ல இருந்து எவ்வளவு நேரத்துல டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 மினிட்ஸ்ல உங்களால டிராவல் பண்ணிட முடியும். ஸோ இங்க இருந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19 கிலோமீட்டர் மட்டும் தான் இருக்கு. 19 கிலோமீட்டர்ல நீங்க ஈஸியா வந்து டிராவல் பண்ணிட முடியும். ஒரு 22 நிமிஷத்துல நம்ம சைட்டுக்குள்ள நீங்க போய் டச் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு கூகுள் மேப் ஆன் பண்ணிட்டு நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் கார்ல தான் டிராவல் பண்றேன். சைட்டு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 55 கிலோமீட்டர். நான் சொல்றது மடிப்பக்கம் எந்த இடம் அப்படின்னா சதாசிவநகர் பஸ் ஸ்டாப் நம்ம ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸ்ல இருந்து நம்மளோட புது சைட் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா வாலாஜாபாத்ங்கிற லொகேஷன்ல இருக்கு. கரெக்டா 55 கிலோமீட்டர் லொகேஷன்ல இருக்கு. இதுதான் வாலாஜாபாத்தோட ரயில்வே ஸ்டேஷன். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கார் எல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ண வைப்பாங்க அப்படின்னு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன். அது வந்து இங்க இருந்தா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரைட் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஸோ வரும்போது மேபி இந்த கார்லாம் பார்க் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கும் கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். ஸோ இதுதான் வாலாஜாபாத்தோட மெயின் ஜங்ஷனு. இப்போ நம்ம வாலாஜாபாத் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டோம். ஸோ வாலாஜாபாத் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்மளோட சைட் எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட் இருக்கு. எவ்வளவு நிமிஷத்துல நீங்க போக முடியுங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்க தான் போறேன். அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான லொகேஷன்ல ஏன் வந்து இந்த வீடியோ கிளாரிட்டியோட காமிக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சார் என்னோட ஓன் கார்ல நான் வந்துடுறேன், என்கிட்ட ஓன் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, நான் வந்துட முடியாதனால நீங்க வந்து கார் அரேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த வீடியோவை நீங்க பார்த்தாலே நம்ம சைட்டுக்கு எப்படி வரணுங்கிறதே ஈஸியா உங்களால தெரிஞ்சுக்கவும் முடியும் அப்படிங்கறத தான் உங்களுக்கு நான் வந்து காமிக்க போறேன். காரணம் என்னன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு பிளஸ். ஸோ கரெக்டா நம்ம வாலாஜாபாத் பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கோம் பாருங்க, ரைட் சைட்ல கவனிங்க. இதான் வாலாஜாபாத் பஸ் ஸ்டாப், இதான் வாலாஜாபாத்தோட மெயின் ஜங்ஷனு. ஸோ நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால ரொம்ப வியூ பண்ண முடியல, உங்களுக்கு மேக்சிமம் எல்லாமே காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. இதுதான் வாலாஜாபாத்தோட மெயின் ஜங்ஷன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கத்திப்பாரா மாதிரி ஒரு பெரிய ரவுண்டானா வரப்போகுது. ஸோ வியூவர்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம், வாலாஜாபாத் நம்ம ரீச் ஆயிட்டோம். ஸோ கரெக்டா பாருங்க, இந்த போர்டில் எல்லாமே தெரியும். காஞ்சிபுரம் வாலாஜாபாத்ல இருந்து 15 கிலோமீட்டர், வேலூர் 85 கிலோமீட்டர், திருத்தணி 60 கிலோமீட்டர், திருப்பதி 122 கிலோமீட்டர். இப்போ நம்ம சைட்டுக்கும் வாலாஜாபாத் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு, எவ்வளோ நிமிஷம் காமிக்குது நீங்களே பாருங்க. கரெக்டா 5 நிமிஷம் காமிக்குது. 2.8 கிலோமீட்டர், அதாவது 3 கிலோமீட்டருக்குள்ள தான் வந்து நம்ம சைட் இருக்கு. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நம்மளால ஒரு 5 மினிட்ஸ்ல போயிட முடியும். ஸோ இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா போனாலே இந்த மெயின் ரோடு மேலேயே இருக்கு. ரைட் சைட்ல திரும்பினோம்னா நம்ம சைட்டு. ஹலோ வியூவர்ஸ், பெருமாளோட ஆசீர்வாதத்தில் எம் ஸ்கொயர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பிரம்மாண்டமான ஒரு சைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஜெயம் நகர் அப்படிங்கிற சைட்டு தான் இந்த சைட்டு, நான் நின்றுட்டு இருக்க சைட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத்தோட மெயின் ஜங்ஷனில் வச்சுருக்கோம். ஸோ மெயின் ஜங்ஷனில் ஆன் ரோடு சைட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு, மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கிற சைட்டு தான் இந்த சைட்டு. அப்போ இமீடியட்டாக வீடு கட்டி நீங்கள் குடி வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், உங்களுக்கான ஒரு சைட்டு. நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, சார் லோ பட்ஜெட்டில் உங்ககிட்ட வாலாஜாபாத்தில் ஏதாவது சைட் இருக்கா, ஏன்னா நாங்கள் இமீடியட்டாக வீடு கட்டி குடி வரணும், அந்த மாதிரி ஏதாவது சைட் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க இல்லையா. இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுங்க, அதுதான் இந்த சைட்டு. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் ஸ்டார்ட் ஆகி 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. இதோட ஆஃபர் பிரைஸ் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 1600 ஃபார் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, வாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷன், வாலாஜாபாத் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர்ல தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. டுவர்ஸ்ட் காஞ்சிபுரம். நிறைய பேர் யோசிப்பீங்க, டுவர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத்லேருந்து 3 கிலோமீட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேனே, அது எந்த ரூட்டில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, டுவர்ஸ்ட் நீங்கள் காஞ்சிபுரம் போகும்போது நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் வரும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன் வந்து இந்த பாயிண்ட் உங்களோட சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி முதல்ல ஒருத்தர் ஒரு சைட்டை லான்ச் பண்ணுறாரு அப்படின்னா அது பிரம்மாண்டமாக இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா நிறைய பேர் விருப்பப்படுவீங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் கருப்பட்டி காஃபி ஷாப் கூட இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஏரியாவில் எந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். பக்கத்தில் வந்து காஞ்சி சூப்பர் மார்க்கெட் இருக்குது. கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்தோட 5வது கிளை
15 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹோம் டெலிவரி கொடுக்குறாங்க. நம்ம சைட்டை சுற்றி பெட்ரோல் பம்ப் இருக்குது. ஸோ அதை தவிர வந்து மாருதி சுசுகி ஷோரூம் கார் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சர்வீஸ் பண்ணிக்கலாம், அந்த வசதி இருக்குது. அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைத்தெருவுகள் இருக்குது. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும், அந்த வசதி இருக்குது. 24 hours வந்து பஸ் வசதி இருக்குது, ட்ரெயின் வசதி இருக்குது. நம்ம சைட்லேருந்து ஒரு 500 மீட்டரில் வந்து அமிர்தா காலேஜ் அண்ட் ஸ்கூல் இருக்குது. ஸோ இங்கேருந்து வாலாஜாபாத் ஜங்ஷனில் அமிர்தா ஸ்கூல் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு 2 ஸ்கூல் இருக்குது. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்குது. எந்த ஸ்கூல் வேணும்னாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களை படிக்க வச்சுக்கலாம். காலேஜ் இருக்குது. அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸே வந்து 30 அடியில் நல்ல குடிநீர் இருக்குது. ஸோ உடனே வீடு கட்டி வர்றதுக்கு தேவையான கரண்ட் வசதி இருக்குது. அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக் பண்ணி போகிறதுக்கு உள்ளுக்குள்ளே காலேஜ் இருக்குது பக்கத்தில். ஸோ எல்லா வசதியும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான லொக்கேஷனில் தான் இந்த சைட்டை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாலாஜாபாத்தோட ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லாத மிகப்பெரிய ஒரு வசதி வாலாஜாபாத்தில் இருக்குது அப்படின்னா அது இங்கே மட்டும்தான் அப்படிங்கிறத என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். என்ன வசதி அப்படின்னா, நீங்கள் புது கார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தயார் பண்ணுற கார் எல்லாம் எது மூலிமா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மூலிமா தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ரெயின் மூலிமா டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு வசதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத் அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் இருக்குது. 2 விஷயம் நீங்கள் தெளிவாக இருக்கணும். வாலாஜாபாத் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி இருக்கிறது தான் வாலாஜாபாத்து. வாலாஜாபேட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேலூருக்கு முன்னாடி இருக்கிறது தான் வாலாஜாபேட்டை. ஸோ அப்போ வாலாஜாபேட்டையில் நம்ம சைட்டு பண்ணலை, வாலாஜாபாத்தில் தான் சைட் பண்ணியிருக்கோம். அப்போ காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி உள்ள வாலாஜாபாத் அப்படிங்கிற லொக்கேஷன் நல்லா கிளியராக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் இவ்வளோ பெரிய ஒரு ட்ரெயின் வசதியில் இந்த டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாமே இருக்குது. அதேமாதிரி ஒரகுடம், காஞ்சிபுரம் சிப்காட்டு, ஒரகுடம் சிப்காட்லேருந்து இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் பண்ணுற அத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் எங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா வாலாஜாபாத்தில் இருந்து மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான லொக்கேஷன் தமிழ்நாட்டிலேயே வாலாஜாபாத்தில் மட்டும்தான் இருக்குங்கிறது என்னால் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் உங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்க முடியும். அப்போ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நம்ம சைட்டோட டிடிசிபி அப்ரூவ்டு அண்ட் ரெரா அப்ரூவ்டு உள்ள சைட்டு. நீங்கள் அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பேரல் டாக்குமெண்ட்டு ஃபுல் செட்டப் டாக்குமெண்ட்டு கொடுத்துருவோம். அதை உங்களோட பர்சனல் லாயர்கிட்டயோ உங்கள் தெரிஞ்ச லாயர்கிட்ட நீங்கள் கொடுத்து ஃபுல் டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் மீதி பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் உடனே உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான லொக்கேஷனில் உங்களுக்கான ஒரு பிளாட்டை உங்கள் ட்ரீம் பிளாட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக உங்களோட நான் ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி கூடுவாஞ்சேரி ஊரை பக்கத்தில் 6 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டவங்களோட வேல்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா 500 to 1200 rupees கொடுத்து வாங்கினவங்களோட வேல்யூலாம் இன்றைக்கி மோர் தென் கோடி கணக்கில் போயிட்டுருக்கு. உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ வாலாஜாபாத்து சென்னையோட மெயின் என்ட்ரன்ஸ் ஆக போது பரந்தூர் ஏர்போர்ட் இங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் ட்ரெயின் வசதி, பஸ் வசதி, ஏர்போர்ட் வசதி எல்லாமே இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துக்கும் முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான லொக்கேஷன் ஜெயம் நகர் அப்படிங்கிறது தான் நம்மளோட சைட்டு. இந்த சைட்டில் உங்களுக்கான பிளாட்டை வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே சைட்டை உங்களுக்கு மேடம் காமிப்பாங்க, பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே சின்ன சைஸ் பிளாட்டு. ஒரு பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்டு. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 22 feet ஃப்ரண்டேஜ் வரும், 40 feet லென்த் வரும். அப்போ ஒரு ஃப்ளாட்டும் ஒரு சைஸில் இருக்கும். உங்களுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்டு, 750 ஸ்கொயர் ஃபீட்டு, 800 ஸ்கொயர் ஃபீட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் த ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த பிளாட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தோணக்கூடிய ஒரே விஷயம் உங்களுக்கான ஒரு பிளாட்டு தான். இது எல்லாராலையும் வாங்க முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ், கண்டிப்பாக வாங்க முடியும். எப்படி சொல்கிறீங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக இப்போ ஒரு 2400 சதுரடியில் உள்ள எல்லா பிளாட்டும் 2400 சதுரடியில் நம்ம போட்டிருந்தோன்னா கண்டிப்பாக உங்களால் எல்லாராலையும் வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாதுன்னா, உங்களுக்கு அந்த பட்ஜெட் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் நம்ம போட்டிருக்கோம். எல்லாராலையும் ஈஸியாக வந்து வாங்கி உடனே வீடு கட்டி குடி வர முடியும். ஸோ அப்போ வீட்டுக்கு தேவையான எல்லா வசதி இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் தான் இந்த சைட்டை வந்து நம்ம ஜெயம் நகருங்கிற சைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் வாலாஜாபாத் மெயின் ஜங்ஷனில் லான்ச் பண்ணியிருக்கோங்கிறத ரொம்ப பெருமையாக உங்ககிட்ட என்னால் சொல்லிக்க முடியும். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டேங்க்கு வித் வீடு எல்லாமே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமான லொக்கேஷன். மிஸ் பண்ணாமல் உடனே வந்து புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 8678981111. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மோர் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் எவ்ரிடே நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நாங்களே ஃப்ரீ வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். சைட்டு விசிட்டிங் ஜஸ்ட்டு 3 hours நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும்.
சென்னையிலேருந்து வந்து நம்ம வாலாஜாபாத் சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ரிட்டனே வந்துட முடியும். தேங்க்யூ வியூவர்ஸ். வாழ்க வளமுடன்.